பழனி முருகன் கோவிலில் பங்குனி உத்திர திருவிழாவை ஒட்டி ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். முருகன் வள்ளி தெய்வானை திருக்கல்யாணம் இன்று மாலை நடைபெறுகிறது. இதுகுறித்து கூடுதல் தகவலை எமது செய்தியாளர் கார்த்திகேயன் வழங்க கேட்கலாம். கார்த்திகேயன், வணக்கம். தற்பொழுது பழனி முருகன் கோவிலில் பங்குனி உத்திர திருவிழாவை முன்னிட்டு அங்கு பக்தர்கள் குவிந்து வருகின்றனர். பக்தர்களுக்கு ஏதுவாக பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறதா? என்னென்ன சிறப்பு நிகழ்வுகள் நடக்க இருக்கிறது? கூடுதல் விவரங்கள். வணக்கம் சலோமி. பழனி அறுபடை வீடுகளின் மூன்றாம் படை வீடான பழனி முருகன் கோயிலில் பங்குனி உத்திர திருவிழா விமர்சையாக நடைபெற்று வருகிறது. பங்குனி உத்திர விழாவில் கலந்து கொள்வதற்காக தமிழ்நாடு முழுவதும் இருந்து பக்தர்கள் பழனிக்கு வந்த வண்ணம் உள்ளனர். விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான முருகன் வள்ளி தெய்வான திருக்கல்யாண நிகழ்ச்சி இன்று மாலை நடைபெறுகிறது. நாளை பங்குனி உத்திர விழா தேரோட்ட நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. பங்குனி உத்திர திருவிழாவில் கலந்து கொள்வதற்காக ஏராளமான பக்தர்கள் பழனிக்கு வருகை தந்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் கொடுமுடிக்கு சென்று காவிரி ஆற்றிலிருந்து தீர்த்தம் எடுத்துக் கொண்டு முருகனுக்கு அபிஷேகம் செய்து நேர்த்திக்கடன் செலுத்தி பக்தர்கள் வழிபடுகின்றனர். பங்குனி உத்திர திருவிழாவில் கலந்து கொள்ளும் பக்தர்கள் விரைவாக சாமி தரிசனம் செய்ய இன்று முதல் 3 நாட்களில் கட்டண தரிசனம் ரத்து செய்யப்பட்டுள்ளது. மேலும் மலைக்கோயில் செல்லும் பாதை ஒரு வழி பாதையாக மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. பக்தர்கள் யானை பாதை வழியாக மலைக்கோயிலுக்கு செல்லவும் படிப்பாதை வழியாக கீழே இறங்கவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை கோயில் நிர்வாகம் செய்து வருகிறது. மேலும் பக்தர்கள் பணியில் தென் மாவட்டங்களிலிருந்து வந்துள்ள 2000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். சலோமி, தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி கார்த்திகேயன்.